ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழிற்ஸ்தானம், ராஜ்யஸ்தானம். தர்மம் செய்கிறதுக்கே பிறந்தவர்கள் மகர ராசி நேயர்கள். கர்மம் செய்கிறதுக்கே பிறந்தவர்கள். காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. அதாவது நின்றி மறக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்தையும் கரெக்டாக செய்வாங்க. அதாவது வேலை பார்க்கலைன்னா இவங்களால் இருக்க முடியாது. மகர ராசி நேயர்களுக்கு அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இரு அப்படிம்பாங்க. அதாவது வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் மகர ராசி நேயர்கள். மகர ராசிக்கு போதி ஜோதிடத்தில் நிறைய வீடியோ போடுறேன், நிறைய தகவல் சொல்கிறேன். கிரக பயிற்சி பலன்கள், அப்புறம் ஜாதக பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பரிகாரம், வழிபாடு, அதுபோக தின பலன்கள், நட்சத்திர பலன்கள்லாம் சொல்கிறோம். இப்போ கடந்த வீடியோ கூட நான் இந்த ராஜயோக நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறேன். ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அது நட்சத்திரப்படி அன்றாட உங்களுக்கு நடக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இதுபோல் மற்ற பலன்கள் நிறைய இருக்குது. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். மகர ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, லக்கண நட்சத்திரம் மாறினாலும் சரி, அதாவது நட்சத்திரம் மாறாது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 தான் பிறந்திருப்பீங்க. லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயது எந்த வயதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஜோதிடத்தை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு ஒரு 20 வயசுனாச்சும் ஆகணும். 20 வயசுனா தான் ஓரளவு அதை புரிஞ்சு இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியும். இப்போ கோயிலுக்கு போங்க அப்படி சொல்கிறோம்னா ஒரு 15 வயசுக்கு மேற்பட்ட பையன்தான் அதை அக்கறையாக எடுத்து செய்வாங்க. அதுக்கு ஒரு வயது வேணும். குறைஞ்சது SSLC படித்த மாணவர்களிருந்து இந்த ஜோதிடம் கற்று உணரப்படும். ஏன்னா அதுக்கு ஒரு வயது வரணும்ல. இந்த டீனேஜ் முடிஞ்சு கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்கன்னா ஓரளவு நடைமுறை செயல்பாட்டுக்கு தகுந்தவங்களாக இருப்பாங்க. ஓகே நேரில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோ பதிவில் சூரியன் சந்திரனை பற்றி தான் இந்த தகவல் சொல்ல போகிறேன். சூரியன் சந்திரன் நம்மளால் தவிர்க்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற கிரகங்கள் 2 கிரகங்கள் தான். பகலில் ஒளியை கொடுக்குறவர், எப்பொழுதும் ஒளியை கொடுக்குறவர் சூரியன் தான். சந்திரன் இரவில் ஒளியை கொடுக்குறாரு. இரவில் கொடுத்தாலுமே அவர் தேய்பிரிய காலங்களில் அந்தாலும் ஒளியை கொடுக்கறதில்ல. கொடுப்பார், அந்த ஒளியின் அளவு குறைஞ்சி போயிடும். பௌர்ணமியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும் ஒளி. சரியா? அதனால் சந்திரன் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் ஒளி கொடுப்பார். ஏன்னா சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை இருக்குது. சூரியனுக்கு ஒரே அமைப்பு தான். சூரியனுக்கு எதுவுமே கிடையாது. அவர் யுகமாக எரிந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நெருப்புக்கோள் தான். வெளிச்சத்தை ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. ஆனால் அவரோட வெப்பத்தின் தாக்கம் பூமியின் சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரியா? பூமி அவர்கிட்ட நெருக்கமாக போகும்போது வெப்பம் அதிகமாக இருக்கும், தூரமாக போகும்போது வெப்பம் கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த சப்ஜெக்ட் கூட நம்ம போக வேண்டாம். அது எல்லாருக்கும் தெரியும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருது. அதைத்தான் ஒரு வருஷம் சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு வருவார். அப்படி வரும்போது அவர் பூமியை ஒட்டி வரும்போது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சித்திரை வைகாசியில் ரொம்ப உச்சமாக இருக்கும். அதை தான் அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம். ஸோ தை மாதங்கிறது என்ன? மகர ராசி தான். மகர ராசிக்கு சூரியன் வர்ற காலத்திலிருந்து அவர் ரிஷப ராசிக்கு போகிற வரைக்கும் பூமியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்தியாவில், நம்ம தாய் திருநாட்டில். ரைட் நேயர்களே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சூரிய சந்திரன் நான் எதுக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சூரிய சந்திரனுக்கு உட்பட்ட திதிகளை தான் பிறப்போம். நம்ம திதிகள்னு ஒன்று இருக்குது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதி. 15 திதி இருக்குது. அமாவாசை பௌர்ணமியை சேர்த்து 15 திதி இருக்குது. அது வளர்பிறை தேய்பிறை 2ஆக பிரியுது. ஸோ அப்படி பார்த்தோன்னா மாதத்துக்கு 30 திதி வருது. அமாவாசை பௌர்ணமியை தவிர்த்துட்டோம்னா 28 திதி இருக்குது. ஸோ இந்த திதியில் தான் நம்ம பிறக்கிறோம். சரியா நேயர்களே? திதி உங்களுக்கு தெரியும். இப்போ பௌர்ணமி முடிஞ்சிருச்சுன்னா மறுநாள் பிரதமை, அடுத்து துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி அப்படின்னு போகும். ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அதுக்கடுத்து அமாவாசைன்னு வந்துடும். சரியா? இப்படி ஒரு திதிகள் இருக்குது, வருஷப்படி இருக்குது. அந்த திதிகள் ஒவ்வொரு திதியிலும் நம்ம பிறக்கிறோம். ஒவ்வொரு திதிகளுக்கும் பலன் இருக்குது. அந்த பலனை பற்றி நான் வேறு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் போட்டது என்னென்னா, இந்த போட போகிற யோகம் என்னென்னா, தகவல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தங்களுக்குள்ளே இருக்கிற தூரங்களை பொறுத்து 3 யோகம் அமையுது. இது முக்கியமான யோகம். சூரியன் சந்திரனை சம்மந்தப்பட்ட யோகம். வேத ஜோதிடத்தில் யோகங்கள் நிறைய இருக்குது. 300 யோகம் இருக்குது. அதில் பஞ்சம புருஷ யோகங்கள் ஒரு 7 யோகங்கள் இருக்குது. அதுபோக சூரிய சந்திரனை சம்மந்தப்பட்ட யோகம் ஒன்று இருக்குது. சந்திராதி யோகம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு முக்கியமான யோகம் தான். இருந்தாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு 3 யோகத்தை குதிக்குது. அது அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம்.
இந்த 3 யோகத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம். நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தாலுமே இந்த 3 யோகத்தில் தான் பிறந்திருப்பீங்க. அதாவது அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம் அப்படின்னு 3 யோகம் பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் அதம யோகத்தில் பிறந்திருக்கிறது அப்படின்னு என்னன்னா, சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா சேர்ந்து இருப்பாங்க. இது வந்து அதம யோகம். சூரியனும் சந்திரனும் கேந்திரம். அதாவது சந்திரனுக்கு சூரியன் வந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இல்லைன்னா சேர்ந்து இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தை மாதம் பிறந்திருப்பீங்க, இல்லைன்னா சித்திரை மாதம் பிறந்திருப்பீங்க, இல்லைன்னா ஆடி மாதம் பிறந்திருப்பீங்க, இல்லைன்னா ஐப்பசி மாதம் பிறந்திருப்பீங்க. மகர ராசியில் தை, சித்திரை, ஆடி, ஐப்பசி இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதம யோகம் இருக்கும். இந்த அதம யோகம் வந்து ஒரு நல்ல யோகம் கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, பிரச்சனைக்கு உட்பட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து அதம யோகம் இருக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்க தான் செய்யும். மகர ராசியில் தை மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம் அவங்களுக்கு வந்து இந்த அதம யோகத்தில் பிறந்துக்கிறதுனால பித்ரு சாபம் இருக்கும், மாத்ரு சாதம், அதாவது தகப்பன் வழியில் சாபம் இருக்கும், தோஷம் இருக்கும், இல்லைனா தாய் வழியில் தோஷம் இருக்கும். அந்த தோஷத்தை வாங்கினவங்களுக்கு தான் இந்த மாதத்தில் பிறப்பாங்க, அவங்களுக்கு அந்த தோஷமும் இருக்கும். அதாவது சூரியனுக்கு சந்திரன் 1, 4, 7, 10 இருப்பார். இந்த அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கு வந்து அந்த அதம யோகம் இருக்கும். என்ன தான் வாழ்க்கையில் நிறைய இவங்களுக்கு கிடைச்சாலுமே ஒரு திருப்தி இல்லாத நிலையாக இருக்கும். அதுபோக பிரச்சனை தீராது. ஜாதக ரீதியாக எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் தசாபதி என்ன இருந்தாலுமே இந்த அதம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரியா? சந்திரனுக்கு குரு பார்வையோ இல்லைன்னா சுக்கிர தொடர்போ இருந்ததுன்னா ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கும். சுக்கிர தொடர்பு, புதன் தொடர்பு எப்போ சார் வரும் அப்படின்னா அந்த அமாவாசை டயத்தில் தான் வரும். ஏன்னா மற்ற நேரத்தில் சுக்கிரனும் புதனும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. ஸோ இந்த அமாவாசை டைம், அது தை மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து சூரிய, சந்திர, சுக்கிர, புதன் சேர்ந்து இருப்பாங்க. மற்ற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சேர்ந்து இருக்க மாட்டாங்க. சரியா? சந்திரனுக்கு தான் சேர்ந்துருக்கணும், சூரியனுக்கு சேர்ந்துருக்கூடாது. சந்திரனுக்கு சேர்ந்துருக்கணும்னா சூரியன் வந்து சந்திரன் கூட சேர்ந்துருக்கிற காலகட்டத்தில் தான் சுக்கிரனும் புதனும் சூரியனை ஒட்டி வருவாங்க. எப்போயுமே ஒட்டி இருப்பாங்க. சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேரும் முக்கூட்டு கிரகங்கள். ஸோ தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு காம்பன்சேஷன் ஆகும். ஏன்னா சுக்கிர புதனுடைய தொடர்பு கிடைக்கும். இல்லைன்னா குரு பார்க்கணும், சந்திரனை குரு பார்க்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த அமைப்பில் பிறந்திருப்பாங்க, அதம யோகத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும், வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும், கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. பிறந்ததுலேருந்தே சிரிப்பவே முடியாது, அவங்க சிரிக்கவே முடியாது. தன்னை மறந்து சிரிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு நாள் 2 நாள் சிரிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சந்தோஷம் சிரிச்சிருப்பாங்க. வெளியே ஒரு நிம்மதியாக வாழ்ந்தோம், நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு அவங்களால் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க நிறைய என்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறாங்க. நான் அதை செக் பண்ணியிருக்கிறேன். இந்த அதம யோகத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்தோம்னா இந்த தை மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்க. சரியா? இந்த வீடியோ கேட்குற நேயர்களுக்கும் இந்த தகவல் போய் சேரலாம். இப்போ மகர ராசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார் இப்படி சொல்கிறவங்க இந்த 4 மாதத்தில் பிறந்திருப்பீங்க. நான் சொன்ன மாதத்தில் அவங்களுக்கு வந்து அந்த பித்ரு சாபமும் மாத்ரு சாபமும் இருக்கும், தோஷம் இருக்கும். சரியா? இவங்களுக்கு வந்து என்ன தான் அள்ளி கொடுத்தாலும் கையில் நிற்காது. வந்ததெல்லாம் ஒரு பக்கம் போயிடும். முன் வாசல்லே வந்துச்சுன்னா பின் வாசல்லே போயிடும். இதை வந்து தவிர்க்கணும்னா ஜனன ஜாதகத்தில் குரு பார்வை இருக்கணும். குருவுடைய விசேஷ பார்வையில் சந்திரன் வந்தார்னா ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும். இருந்தாலும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். இதுக்கு தீர்வு என்ன சார் அப்படின்னோம்னா, இந்த 3 யோகம், அதில் மொதல் யோகம் வந்து அதம யோகம். அதை தான் இப்போ பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த அதம யோகத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா, அமாவாசை அன்னைக்கு, மாதந்தோறும் வர அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலில் போய் சிவபெருமானுக்கு வந்து விளக்கு போட்டு வந்துடணும். சிவனை கும்பிட்டுட்டு ஒரு 2 விளக்கு போட்டு வந்துடணும். சரியா? சிவசக்தி 2 பேத்துக்கு 2 விளக்கு, நெய் விளக்கு போட்டு வந்துடணும். போட்டு வந்தீங்கன்னா இந்த யோகத்தினுடைய தாக்கம் குறையும், ஒரு விமோச்சனம் பிறக்கும். இல்லைன்னா தர்ப்பணம் கொடுக்கணும். அது எல்லோரும் கொடுக்க முடியாது, தாய் தந்தை இறந்தவங்களை தான் கொடுக்கணும். அட்லீஸ்ட் தகப்பன் இல்லாதவங்க அமாவாசை தீதி கொடுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும். ஒவ்வொரு மாதம் கொடுக்க முடியாதவங்க 3 அமாவாசை கொடுக்கலாம். அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு சுத்தமாக இருக்கணும். வீட்டில் வந்து நான்வெஜ் புழங்காமல் கொஞ்சம் சுத்தமாக இருந்து கோயிலில் போய் காலையிலையோ இல்லைன்னா சாயந்தரமோ திதி இருக்கும்போது போகணும். அமாவாசை திதி இருக்கும்போது மாதந்தோறும் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபெருமானை கும்பிட்டு சிவசக்தி 2 பேர்த்துக்கும் விளக்க போட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்படி செய்கிறவங்களுக்கு வந்து அந்த பிதர்களுடைய தோஷம் குறைஞ்சி போயிடும். பித்ரு தோஷமும் மாத்ரு தோஷமும் குறைஞ்சி போயிடும். வாழ்க்கை நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். சரியா? இந்த அதம யோகத்தில் பிறந்த மகர ராசினியர்கள், அதாவது மகர ராசியில் தை மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம் இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தோஷம் இருக்கும்.
இந்த அதம யோகம்னு பேர். இது பேர் யோகம்னா பணம் வரதான் யோகம் கிடையாது. கெட்ட யோகமும் இருக்குது. யோகம்னால என்ன, கிரகங்களுடைய சேர்க்கை தான் யோகம். 2 கிரகங்கள் தங்களுக்குள்ளே சம்மந்தப்பட்டுக்கிடுச்சுன்னா அது பேர் யோகம். அந்த அதம யோகம் வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்காது. என்ன தான் இருந்தாலும் ஒரு பக்கம் இடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்காது, காரியத்தடை இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வழிபாடு பண்ணுங்கள். நான் இதில் வந்து உங்களுக்கு அமைப்பையும் சொல்லிட்டேன், அதுக்கு பரிகாரத்தையும் சொல்லிட்டேன். சரியா? அதனால் தயவு செய்து மகர ராசியில் இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்க அமாவாசை தோறும், ஒவ்வொரு மாதம் வரையும் அமாவாசை தோறும் சிவன் ஆலயத்துக்கு போய் சிவபெருமானை கும்பிடுங்க. சரி, அடுத்து இன்னொரு யோகம் இருக்குது, சமயோகம். சமயோகம் வந்து இதில் பாதி, அந்த பித்திரு சாபமும் மாத்துரு சாபமும் பாதி இருக்கும். அவங்க எந்த மாதத்தில் தான் சார் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கு சந்திரன் 2, 5, 8, 11 இடத்துல இருக்க பிறந்தவர்கள். அதாவது சூரியனுக்கு சந்திரன் 2, 5, 8, 11 இடங்கள் இருக்க பிறந்தவர்கள். அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு எந்தெந்த மாதம் சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சமயோகம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன் என்னென்ன மாதம்னு. மார்கழி மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சமயோகம் இருக்கும். இவங்களுக்கும் அந்த தோஷம் இருக்கும். அந்த பித்திரு தோஷமும் மாத்துரு தோஷமும் ஒரு 50% இருக்கும். இவங்களுக்கு எப்படின்னா, கை கெட்டது வாய் கெட்டாது. இவங்க உழைச்சிட்டு போக இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு போயிடும். அந்த யோகம் இருக்கும் வாழ்நாள் முழுக்க. பிறருக்காகவே இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, தனக்காக வாழ மாட்டாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ஓனருக்காக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் தலைவனுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. அதாவது இவங்க சம்பாத்தியம், செல்வாக்கு எல்லாத்தையுமே இன்னொருத்தர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்படியே குடும்பத்தில் போட்டாலும் சொந்த பந்தம்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க, காசு பணத்தை அள்ளிட்டு போயிடுவாங்க. இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். இந்த 4 மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களும் வந்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அதை எல்லோரும் கொடுக்க முடியாது, தாய் தகப்பன் இழந்தவங்க தான் கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் தகப்பன் இல்லாதவங்க கொடுக்கலாம். இல்லைனா சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போடலாம். யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். எந்த வயதாக இருந்தாலுமே சிவன் கோயிலுக்கு போய் அமாவாசை அன்னைக்கு வழக்கு போடலாம். அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுறது வந்து யார் வேணாலும் வழிபடலாம். தாய் தகப்பன் இருந்தவர்கள் இல்லாதவர்கள் யார் வேணாலும் வழிபடலாம். இறைவனோட சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. அதனால் இந்த சமயோகத்தில் இருக்கிறவங்க இந்த அமாவாசை தோறும் சிவ வழிபாடு செய்யுங்க. சிவசக்தியை கும்பிட்டுட்டு 2 விளக்கு போட்டு வந்துடுங்க. நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும். வருங்காலம் வளமாக இருக்கும். இந்த அஷ்டமச்சனி, 7.5 சனி, பாத சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, சூரிய சந்திரர்கள் தான் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சரியா? சூரிய சந்திரர்கள் ஒளி கிரகங்கள். நமக்கு ஒளியை கொடுக்குறவங்களே அவங்க தான். பகல்னா சூரியன், இரவுனா சந்திரன். இதை தவிர்த்து நம்மளால் வாழவே முடியாது. நீங்கள் இதை செஞ்சிட்டாலே உங்களுக்கு மற்ற 7 கிரகங்கள் நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா? நீங்கள் வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் இந்த விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாலே மற்ற 7 கிரகங்களும் உங்களுக்கு வழிவிட்டுரும். ஓகே நேயர்களே, அப்போ 2 யோகத்தை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நான் அதம யோகம், சமயோகம், இது 2மே சூரிய சந்திரன் சம்மந்தப்படுத்தி நடக்குது. இன்னும் 3வது ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம் வந்து வரிஷ்ட யோகம். இந்த யோகம் நல்ல யோகம் தான். சரியா? வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. வரிஷ்ட யோகம் 3வது யோகம் சூரிய சந்திரன் சம்மந்தப்பட்டது இருக்குது. அதாவது சூரியனுக்கு சந்திரன் 3, 6, 9, 12 இந்த இடத்துல வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3, 6, 9, 12 இதில் சில பேருக்கு யோசனை வரும். 12ஆம் இடங்கிறது அமாவாசை ஒட்டி வந்துடும். அமாவாசைக்கு முதல் 2 நாளில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து சந்திரன் வந்து இருள் சந்திரனாக தான் இருப்பார், ஒளி இருக்காது. அப்படி இருந்தபோதும் சந்திரன் வந்து சுக்கிர பதம் கூட சேர்ந்திருந்தாருன்னா அந்த நிலைமையிலேருந்து வெளியே வந்துடுவார். இல்லைனா குரு பார்வைக்கு வந்தாலும் நிலைமையிலேருந்து வெளியே வந்துடுவார். சரியா? அதனால் சந்திரனுக்கும் வந்து அங்கே ஒரு காம்பன்சேஷன் இருக்குது. ஸோ சூரியனுக்கு சந்திரன் 3, 6, 9, 12 இருக்கும்போது பிறந்தவர்களுக்கு அந்த வரிஷ்ட யோகம்ங்கிற நல்ல யோகம் இருக்கும். அப்போ அது எந்த மாதம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசிக்கு வந்து அது எந்த மாதம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி மாதம் பிறந்தவர்கள், வைகாசி மாதம் பிறந்தவர்கள், ஆவணி மாதம் பிறந்தவர்கள், கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள், இவங்களுக்கு வந்து இந்த வரிஷ்ட யோகம் இருக்கும். இது நல்ல யோகங்க. இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பித்ரு ஸ்தாபம், மாத்ரு ஸ்தாபத்தை வந்து இவங்க இந்த பிறவிலே தீர்த்துடலாம். சரியா? இவங்களை வந்து வழிபாடுற விதம், கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து வழிபட்டாலே வந்து இவங்களுக்கு வந்து அந்த தோஷம் வந்து தீர்ந்து போயிடும். இந்த பிறவிலே தீர்ந்து போயிடும். அந்த தோஷத்தை இவங்க வந்து தீர்த்துருவாங்க, அந்த கடனை அடைச்சிருவாங்க. சரியா? அந்த தகுதி இவங்களுக்கு இருக்கும், அந்த அமைப்பு இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கம்பல்சரியாக அந்த வரிஷ்ட யோகம் இருக்கும். ஓகே, வரிஷ்ட யோகங்கிறது நல்ல யோகங்க, அருமையான யோகம். சரியா? வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சார் பலன்கள் கிடைக்கும், அதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். சரியா? ஏன்னா இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அனுபவ ரீதியாக ஜனன ஜாதகத்தை செக் பண்ணும்போது அனுபவிச்சிருக்கிறேன். நானும் மகர ராசி நேயர்களை நிறைய பேரில் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்குறேன்.
சரியா? அணுவு ரீதியாக உணர்ந்துருக்கிறேன். நான் எதுவுமே அணுவு ரீதியாக உணராமல் வீடியோ போடுறதே கிடையாது. சரியா? எந்த ராசிக்கு போட்டாலுமே அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். அதாவது நம்ம சொந்த பந்தம், என்னுடைய நண்பர்கள், எனக்கு வேண்டியவர்கள், என்கிட்ட ஃபோனில் பேசுகிறவங்க, என்னோட நட்புறவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்க ராசி எந்த மாதத்தில் பிறந்தாங்க, அவங்க ஜனன ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க லைஃப் எப்படி இருக்குது, அவங்க 100% எப்படி இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்லுவேன், அதை வந்து உறுதிப்படுத்துவேன். ஏன்னா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டவை. இந்த 3 யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சில அமைப்புகள் இருக்குது. அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம். வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எந்த விஷயத்துக்கு சார் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமைகள் வந்து இப்பிறவியில் அமைகிறது. அப்படி அமைஞ்சாலும் அதை வந்து கழிச்சிடுறாங்க. சரியா? வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க இதை கழிச்சிடுறாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல பலன்கள் கிடைக்குது. சரியா? பொதுவாக இவங்க வந்து நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல கேரக்டர் வைஸ் நல்லவங்களாக இருப்பாங்க, கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், எதுலேயும் ஒழுக்கமாக இருப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கும். இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க, நான் சொன்ன இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். நுட்பமாக எந்த ஒரு காரியத்தையும் பார்ப்பாங்க, நல்ல ஒரு காரியத்தை செய்வாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ணிக்கிறவாங்க. கலைகள் சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, ஆடல், பாடல், ஓவியம் இதில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவங்க சைன் பண்ணுவாங்க. ஜோதிடமும் வரும் இவங்களுக்கு. சரியா? ஜோதிட கலையும் சிறப்பாக அமையும். வானசாஸ்திரம், கணிதம், ஜோதிடம் இதுவும் சிறப்பாக அமையும். ஆள் தைரியசாலியாக இருப்பாங்க. மனதில் பட்டதை சட்டுன்னு சொல்லிடுவாங்க, மூடிலாம் மறைக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முகத்துக்கு நேரம் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அனுப்பட்ட நேர்மையாக இருப்பாங்க. சாகச விரும்பியால் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சாகசமாக செய்வாங்க. பிறராக செய்ய முடியாத இவங்க செய்வாங்க. சரி, ரொம்ப ஒரு வைராக்கமாக இருந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. அது வரைக்கும் உண்ணாமல் உறங்காமல் அந்த காரியத்தின் மேலே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதுபோக இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்தில், சொசைட்டியில் வந்து பெரிய மனிதர்களோட தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை நல்லபடியாக பயன்படுத்திட்டு பெரிய லெவலுக்கு சீக்கிரமாக போயிடுவாங்க. சரியா? அதுபோல் மக்கள் செல்வாக்கும் இருக்கும். மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்க அரசியல்வாதி ஆயிடுவாங்க. இல்லைன்னா வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க. வெகுஜன தொடர்பில் மக்களாக பழகிட்டு இருப்பாங்க. கனெக்ட் டு பீப்புள், அதாவது மக்களோட எப்போயுமே தொடர்புலேயே இருப்பாங்க. இவங்களுடைய தகவல் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில். சரியா? கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஒரு வழியில் வந்து இவங்க வந்து மக்கள்கிட்ட தொடர்பில் இருப்பாங்க. நிர்வாகத்திறமை நல்லபடியாக இருக்கும். சரியா? நிர்வாகத்திறமை நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வான பொசிஷனுக்கு போவாங்க இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க. சரியா? அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வரிஷ்ட யோகம் வந்து நல்ல ஒரு அமைப்பை வந்து இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கிறது. சரியா? அதே மாதிரி 30 வயதுக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குங்க. 30 வயசு தாண்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த லக்கணம், எந்த தசா புத்தியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராடமோ திருவோணமோ அவிட்டமோ 30 வயசுக்கு மேலே நல்லபடியாக இருக்கும். காரியங்களில் ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க. அதே மாதிரி நல்ல அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் சரி, அதில் வித்தியாசமாக விதிவிலக்காக இருப்பாங்க. இப்போ மகர ராசியிலே 7.5 சனியில் 100க்கு 100 பேர் கஷ்டப்படுறாங்களாம் இல்லை. அதையும் நான் செக் பண்ணியிருக்கிறேன், ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துருக்கிறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். மகர ராசியில் வந்து சில பேர் 7.5 சனியில் அப்படியே போயிடும், அவங்களுக்கு பெருசாக இருக்காது. அப்படிப்பட்டவங்க பார்த்தோம்னா இந்த வரிஷ்ட யோகம் இருக்கும். இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஓரளவு கஷ்டம் இருந்திருக்கும், ஆனால் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே தலைக்கு வருது தலைப்பானோட போயிருக்கோம். சரியா? அப்படி போயிருக்கோம், ஒரு தட்டி விட்டு போயிருக்கோம், பெருசாக ஆளை சாய்ச்சிருக்காது. அந்த அமைப்பெல்லாம் வந்து வரிஷ்ட யோகத்தில் இருக்குது. சரியா நேர்களே? அந்த வரிஷ்ட யோகம் பிறந்தவர்கள் வந்து மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் இந்த 4 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த யோகம் இருக்கும். இந்த 4 மாதத்தில் நான் பிறந்திருக்கேன் சார் மகர ராசியில். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவு நல்லா இருக்கேன், என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நல்லா இருக்கிறேன், ஏதோ சில கஷ்டங்கள் வந்தாலுமே என் கேரியர் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க, இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்க, நல்லா இருக்கேன் சார். ஏதோ பிரச்சனை வரத்தான் செய்யும், மனிதனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், மூக்குனா சளி இருக்க தான் செய்யும், சளி இல்லாமல் இருக்காது மூக்கு. அது வந்து இறைவனுடைய படைப்பு. அது மாதிரி கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாத மனிதன் யாருமே இல்லை, கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. பட் நான் நல்லா இருக்கேன் சார், மனது நிறைவாக இருக்கேன் அப்படின்னு மனசாட்சிப்படி நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா சார்? நான் இந்த 4 மாதத்தில் பிறந்திருக்கேன், மாசி, ஆவணி, வைகாசி, கார்த்திகை இந்த மாதத்தில் பிறந்து நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க போடுங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, மகர ராசியில் நான் சொன்ன அந்த அதம யோகத்தில் பிறந்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த தகவலை சொல்லிவிட்டு வழிபாடு சொல்லியிருக்கிறேன். வழிபாடு வந்து அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும், சிவனுடைய தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு விளக்கு போட்டு வரணும், சிவசக்திக்கு விளக்கு போட்டு வரணும், 2 விளக்கு போடணும். ஜோடி விளக்காக போட்டு வந்தீங்கன்னா
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு முக்கியமான வீடியோ. சரியா? நானும் நிறைய வீடியோ போடுறேன், நிறைய பரிகாரம் சொல்லுவேன், அப்பப்போ சில வழிபாடு சொல்லுவேன். இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி இந்த சாமியை கும்பிடுங்க அதை கூட சொல்லியிருக்கிறேன். போன வீடியோ அதை தான் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாள் சரியில்லைன்னா அன்றைக்கி இந்த சாமியை காலையில் கும்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் அன்றாடம் உள்ளது. ஆனால் பொதுவாக ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒன்று. எப்படி பொதுவாக இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, மற்றவங்களாம் இருந்தாலுமே அங்கங்கே நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாலுமே பொதுவாக ஒரு முக்கியமான மனிதர்கள்னு சொல்கிறோம்ல, 2 பேரை சொல்கிறோம். மாநிலத்துக்கு முதல்வர், நாட்டுக்கு பிரதமர். அது மாதிரி இந்த அமாவாசை அன்றைக்கி வழிபடுற சிவ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது. எத்தனை தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ரும். சரியா? ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவு முக்கியமான வீடியோ பதிவாக இருக்கும். ஒரு தகவலை சொல்லியிருக்கிறேன், நல்ல தகவல் தான். நான் சொன்ன விதங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம், சில வார்த்தையில் முன்ன பண்ண சொல்லியிருப்பேன், சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லியிருப்பேன். அது சில பேருக்கு போர் அடிக்கலாம். ஏன்னா ஒரு நேயர் சொல்லியிருந்தார், சரின்னு திருப்பி சொல்கிறீங்க சார், சரியான்னு, அந்த வார்த்தையை தவிர்த்துருங்கன்னாரு. நானும் முடிஞ்ச அளவு ஒரு முன்னேற்பாடோடு தான் பேசுவேன். பட் ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. நான் என்ன தான் ஒரு விஷயத்தை சொன்னாலுமே என்னுடைய ஃப்ளோ அந்த ஸ்லாங்கில் வரும்போது சில வார்த்தைகள் திருப்பி சொல்லிடுவேன். ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். அது சில பேருக்கு போர் அடிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருப்பாங்க, ஒவ்வொருடைய கேதரிங் கெப்பாசிட்டியில் இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் போதும், கற்பரை மாதிரி பிடிச்சிக்கிடுவாங்க. சில பேருக்கு 2 தடவை 3 தடவை சொல்லணும். அதனால தான் சில விஷயத்தை நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்வேன். அதுக்காக நான் வந்து தேவையில்லாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த 3 யோகத்துலேயும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. சூரிய சந்திரனுடைய பங்கு இருக்குது. சூரிய சந்திரனின்றி எதுவுமே இல்லை பிரபஞ்சத்தில். புழு பூச்சி உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அதன் அடிப்படையில் தான் வீடியோ போட்டேன். அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம். இந்த வீடியோ பதிவுக்கு வரிஷ்ட யோகம் என்ற யோகம் தான் சொல்லி போடுறேன். பாருங்கள், தலைப்பு ஒரு மாதிரியாக இருந்தாலுமே சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தலைப்பை வந்து நான் ஒரு அட்ராக்டிவாக தான் போடுவேன். எல்லாருமே அப்படி தான் போடுவாங்க. நம்ம ஒரு சினிமா படத்துக்கு போகிறோம், சினிமா படத்துக்கு வால் போஸ்டர், சினிமா படத்துக்கு தலைப்பு எப்படி போடுறாங்க, ஒரு அட்ராக்டிவாக தான் போடுவாங்க. ஆனால் படம் 2.5 மணி நேரம் ஓடும், அது ஒரு கதையில் ஓடும். பட்டு அந்த கதைக்கும் அந்த தலைப்புக்கும் கொஞ்சம் ரிலேஷன் இருக்கும். அந்த தலைப்பிலேயே வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. சரியா? நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் தம்மையில் வந்து ஒன்று போடுறீங்க சார், ஆனால் சப்ஜெக்ட் ஒன்று சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த தம்மையிலுக்கும் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேஷன் இருக்க தான் செய்யும். பட் அந்த ரிலேஷனில் எது மிக மிஞ்சி இருக்கோ அதை தான் தம்மையில் போடுவேன். ஒரு அட்ராக்ஷனுக்காக நான் சில இது போடுவேன், தம்மையில் போடுவேன். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முழுமையான அந்த சாராம்சம் இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு இருப்பார்கள். இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கும். மற்ற யோகத்தில் பிறந்தவங்க அந்த வழிபாடு பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.